நீதிமன்றத்தால் குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ள போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாட்டின் இரண்டாவது பெரிய புதைகுழியாக மாறியுள்ளது. இரண்டாம் கட்ட அகழ்வின் போது 35வது நாளான நேற்றைய தினம் செம்மணி மனித புதைகுழியில் மேலும் 3 பேரின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவிக்கின்றார். அகழ்வு தளத்தை பார்வையிட்ட ஊடகவியலாளர்கள் குழந்தைகளினுடையது என சந்தேகிக்கப்படக்கூடிய எலும்புகளை கண்டுள்ளனர். எவ்வாறெனினும் தடயவியல் பரிசோதனைக்கு பின்னரே இது தொடர்பில் உறுதிப்படுத்தப்படும் என சட்டத்தரணி கூறுகிறார். செம்மணி புதைகுழியிலிருந்து ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான உடல்கள் அடையாளம் காணப்பட்டது நேற்றைய தினமாகும். செம்மணி மனித புதைகுழி வளாகத்திலிருந்து இதுவரை சிறுவர்கள் உள்ளிட்ட 169 பேரின் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 32 நாட்கள் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் கடந்த 6ஆம் தேதி முதல் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போது செம்மணி மனித புதைகுழியில் இருந்து சிறுவர்கள் உட்பட 150 பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டு நீதிமன்றத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய மனித புதைகுழி மன்னாரில் உள்ள சதோச மனித புதைகுழியாகும். அங்கு 28 சிறுவர்களின் எலும்புகள் உட்பட 376 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. 2013ஆம் ஆண்டில் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட 3வது பெரிய புதைகுழியாக கருதப்படும் மாத்தளை வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள ஒரு இடத்திலிருந்து 155 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. இலங்கையில் 4வது பெரிய மனித குழியான கொழும்பு துறைமுக மனித குழியிலிருந்து குறைந்தது 88 பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதோடு அதன் அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. 5வது பெரிய புதைகுழி மன்னாரில் உள்ள திருக்கேதீஸ்வரம் புதைகுழியாகும். அங்கு 2013இல் 82 மனித உடல்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் நிறைவடைந்த நேரத்தில் 52 நபர்களின் எச்சங்கள் மீட்கப்பட்டன.